வெள்ளிக்கிழமை தாலி கட்டி வீட்டுக்குள்ள விளக்கணைச்சு நானும் மம்மியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை இப்ப மம்மி அதை இல்லைங்கிறா கொடுமை எத்தனையோ பொண்டாட்டிய போயிட்டு காலையில பாப்பா. இங்க இங்க. ஓ நீயா? நான் ஏதோ ராப்பிச்சக்காரன் தான் வந்துட்டான் நினைச்சேன். என்னப்பா அது கையில தராசு மாதிரி புடிச்சு ஆட்டிட்டு இருக்க? தராசு இல்ல மேன், இந்த குடும்பத்தோட வாரிசு. ஓ தகடு ரேஞ்சு போயிட்டியா? இது என்ன பாயில படுத்துக்கிட்டு தூளி ஆட்டி விட போறியா? படுத்துக்கிட்டும் ஆட்டலாம், ஆட்டிக்கிட்டும் படுக்கலாம். எல்லாமே நீ உன்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பா? பின்னேயா, நான் எத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியை சந்திக்கிறேன். நான் அவளை பார்க்கணும், பேசணும், பழகணும், சிரிக்கணும், சினுங்கணும். அதனால நீ அவுட்ல படு, நான் உள்ள படுக்கிறேன். உன்னை உள்ள அமிச்சிட்டு நான் பாயில படுத்துட்டு கையில தூளியை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கணுமா? திருட்டு சைக்கிளை இருட்டு நேரத்துல விருட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன்னா அதை நான் குருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? ஒரிஜினல் ஓனர் நான் தான். சகலையா? மவனே நீ ரொம்ப ஓவரா போற. அவளுக்கு நான் தாலி கட்டினவன். நீ தாலி தான் கட்டின, நான் தொட்டிலே கட்டினவன். மறுபடியும் தொட்டில் கட்டணும், அதுக்கு நான் கட்டில் வரைக்கும் போகணும். வழிய விடு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது இது? எந்த நியாய தர்மத்துக்கு நீ ஒத்து வர மாட்டேங்கிற? அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லு. இப்படி கூட செய்யலாமே. எப்படி? பூவாத்தலையா போட்டு பாக்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. பொம்பளைங்க வாழ்க்கைன்னா பூவாத்தலையா போட்டு பாக்குற அளவுக்கு ஆயி போச்சா? உன் பொண்டாட்டி நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி 2-3 நாள் ஆயி போச்சு. நிரூபிக்கிறதுக்கு வழிய பாறையா? அதுக்கு இல்ல பத்தி அவளா சொன்னாள். இருக்காது. இப்பதான் சொல்லிட்டு போற. இருக்காது. நம்ப முடியவில்லை. வில்லை வில்லை. மேடம், நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். உங்க பேரு? அல்போன்சா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? வெங்கடேஷ். குழந்தைங்க? அதுக்கு தயா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாரு? செகண்ட் சேனல். சின்ன மீடியா, டெம்பரவரி. இன்னும் 10 நாள்ல செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். யாருடி சின்ன வீடு? யாரு சின்ன வீடு? என்ன சின்ன வீடு? என்ன சின்ன வீடு நான் சொல்றேன். ஒண்ணு பாத்துட்டு செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அது போயிடுச்சு. எங்க போச்சு? பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு. என்னங்க சொல்றீங்க நீங்க? பின்ன இப்ப செகண்ட் சேனல் கொண்டாந்தீங்க, விட்டா கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எல்லா சேனலையும் வரவழைச்சிருவீங்க. அதான் என் பொண்ணு அவளை அடிச்சு விரட்டிட்டா. அடிச்சா? நான் கூட்டிட்டு வந்தவள நீ எப்படி அடிச்சு வரட்டுவ? நமக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குல்ல. ஏய், நான் கரடி ஆட்டம் கத்திட்டு இருக்க, பதில் சொல்லாம இருந்தா எப்படி? எனக்கு கரடி பாஷை தெரியாதுன்னு அர்த்தம். ஏண்டி அவளை விரட்டினது மட்டும் இல்லாம ஜோக்க அடிக்கிற நீ? நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக கண்ணவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். வேற யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் வேணா காலை கூட பிடிச்சு விடுறேன். வேற யார வேணாலும் கூட்டிட்டு வரலாம், காலெல்லாம் அமுக்கி விடுவேன். ஆமா, கூட்டிட்டு வரேன். ஐயோ ஐயோ, சின்ன மாப்பிள்ளை யாரும் கூட்டிட்டு வர போறாரோ? பெரிய மாப்பிள்ளை வேற என் பொண்ணை தள்ளிக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்கிறாரு. ஒழுங்கா வருவாரோ இல்ல குரங்கா வருவாரோ? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, சீனிவாசா. மாப்பிள்ள என்ன மாமா? திருப்பதியில இருந்து லட்டு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆமா, என் பொண்ணு தலைய லட்டு மாதிரி ஆக்கி கொண்டாந்து இருக்கீங்களே. ஆமா, என் பேரு திருப்பதி. உங்க மகளை திருப்பதி கூட்டி போய் நேர்த்தி கடலாம் முடிச்சு அங்க இருந்து நடக்க வெட்டியே கூட்டி வந்திருக்கேன். என்னயா? பொண்ணுக்கு 2 காதையும் காணும். அது பூவுக்குள்ள இருக்கு. பூவுக்குள்ள பூகம்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன். காதே இருக்குதா? ஏற்கனவே உங்க பொண்ணு டயர்டா வந்திருக்கா, இம்சம் பண்ணாதீங்க, அவ ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமாமா, மண்டை ஓடலாம் வேர்த்து இருக்குது. கபாலத்தை விசிறியால விசிறுங்க. 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்த லட்சம் கோவிந்தா. வாடிய ராஜாத்தி. மாமா மாமா. லலிதா நல்லா இருக்காடி. வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா பாக்க வந்தீங்க? 2-3 நாளா லலிதாவை பாக்கலையா? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. லலிதா? ஆமாமா, அவளுக்கு சாமந்தி பூனா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. விடுங்க, நானே வச்சு விட்டுறேன். ஏன் உங்க பாட்டு தலையில வைக்கிறீங்க? இவதான் லலிதா. பாவி, போகும்போது திரும்ப மாதிரி போனேடி, இப்படி திருஷ்டி பூசிக்க மாதிரி வந்து நிக்கிறேடி. என்ன வாய கழுவுங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திருப்பதி மொட்டை தொட்டு கும்பிடுங்க. சுவாமி. ஐயோ, வருது.
வேண்டுதல்னு சொல்லி மொத்தமா வரைச்சு விட்டுட்டாங்கடி மேட்சிங்கா இருக்கடி வச்சுக்க. விளையாடாத. பாக்குறதுக்கு நல்ல ஜெகஜோதியா இருக்கேடி, இருந்தாலும் வாரடி கூந்தல் தானே உனக்கு பிளஸ் பாயிண்ட். அது இப்படி அநியாயமா எடுத்து விட்டாங்களே. போனால் போகுது முடி, ஆஹா. வரப்போகுது கோடி. கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? எப்பா அப்படின்னா ஏழுமலை என்ன பண்ணிட்டு இருக்கிற? டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதிகமா டிவி பாக்குற கண்ணும் அதிகமா செலவு செய்யற பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. காலையிலேயே டிவி ஆஃப் பண்ண போறியா? ஷாக் அடிக்கும். ஏன் இப்படி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிற? அதே ஒரு வாரமா தொடர்ந்து அரசியல்வாதிங்க படமா போட்டுட்டு இருக்காங்க. இது ஊழல் வாரும். நம்ம குடும்ப வாரத்துக்கு வா. என்ன முடிவு பண்ணிருக்கிற? டிஃபன் சாப்பிடறதா முடிவு பண்றேன். 2 இட்லி சாம்பார் கொண்டா. இது என்ன உடுப்பி ஓட்டலா இட்லி பூரி கேக்குறதுக்கு? இப்ப நான் கேக்குறேன் பார். ஐ பத்மினி, டிஃபன் கொண்டுட்டு வாடி. என் பொண்டாட்டி நீ டீங்கிறியா? பொண்டாட்டி டீன்னு கூப்பிடுறவன் தான் புருஷன். மத்தவன் ஜஸ்ட் 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 மனுஷன். அப்படியா? இப்ப நான் கூப்பிடுறேன் பார். பத்மினி டிஃபன் கொண்டு வாடி. டி 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 3D. யா ஐயா, அது அப்படி இல்ல இப்படி. சரி 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 சரிப்பா. டேய், என்னங்கடா? உன்னதான். உன்னதான். தோ, என்ன ஆளாளுக்கு அதிகாரம் பண்றீங்க? டிஃபன்ல ஒண்ணும் கிடையாது. ஐ பத்மினி, இந்தாங்க. பத்மினி, எங்க 2 பேருக்குமே ஒரே பொண்டாட்டி நினைச்சேன். பிரெட்டும் ஒண்ணா. எனக்கு வேண்டாம். கருமம். இந்தாங்க, தின்னு சொல்லுங்க. புருஷன் தான் 2ன்னு நினைச்சேன், ரொட்டியும் 2. மானங்கிட்ட பழப்பு. ஐ பப்பி, காபி. இந்த வாரம் தீரு. சகல என்னடா? ஒரு சந்தோஷமான விஷயம். நீ தற்கொலை பண்ணிக்க போறியா? அதான் இல்ல. வேற என்ன? நான் சொல்ல போறது ஒரு மங்களகரமான விஷயம். நான் சொன்னது அதான்டா. விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு நான் காது குத்த போறேன். நீ ஏற்கனவே எனக்கு காது குத்திட்ட. இனிமே யாரு குத்துன எனக்கு என்ன? அப்படி நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே நீ தான் சீஃப் கெஸ்ட். உனக்கு தான் முதல் பத்திரிக்கை. இதோ பார். பாக்கெட் ஃப்ரீயா இருக்கா? எம்டி. தேங்க்யூ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம் வணக்கம். எனக்கும் என் மனைவி பத்மினிக்கும் பிறந்த ஜீன்ஸ் விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு வரும் வியாழன் மாலை காது குத்தும் விழா நடக்கிறது. தலைமை என் மனைவியுடைய 2வது புருஷன் ஏழுமலை. இப்படிக்கு முதலாவது சீனியர் புருஷன் விவேக். அவ்வண்ணமே விரும்பும் பத்மினி விவேக். வாங்கய்யா, வாங்க. உட்காருங்கய்யா, உட்காருங்க. ராகினி, ஐயா இதான் என் ஒய்ஃப். என்னங்க இப்படி வாங்க. என்னம்மா? உங்களுக்கு என்ன பைத்தியம் கீட்டு பிடிச்சிருக்கா? ஏன்? இந்த ஆளு இதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உடம்புல புண்ணா பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என்னால உட்கார வேற வச்சிருக்கீங்களே. அகனி. முதல்ல வெளியில போக சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா இல்லையா? ஏய், யோ, வெளியில போ. ஒண்ணு சொல்ற வெளியில போ. என்ன நீ மரியாதையா பேசு. அவர் நான் கூட்டிட்டு வந்த விருந்தாளி. போய் சாப்பாடு ரெடி பண்ணி போ. முடியாது. இவர் எதிரில இருக்கும்போது உடம்புல கர்ப்பப்பூச்சி ஒரு மாதிரி இருக்கு. இவருக்கு சாப்பாடு வேற போடணுமா? ராகினி, தம்பி, என்னால உங்க 2 பேருக்குள்ள தகராறு வேணாம்பா. நான் போறேன். ஐயா ஐயா உட்காருங்க. நீங்க இந்த வீட்டுல தான் தங்கணும். என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். இந்த சாப்பாடு ரெடி பண்ணி போ. மாட்டேன். இந்த ஆளுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். ஏய் ஐயா, இந்த வரேங்க. நான் சொல்றது கேளு. சிச்சி, அந்த நோயாளியை தொட்ட கையால என்ன தொடாதீங்க. ராகினி, அசிங்க அருவருப்புலாம் அவர் உடம்புல இல்ல, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. சாதாரண விஷயத்தை பெருசு பண்ணாத. வா, சாப்பாடு போடுவோம். முடியாது. நோயாளியோ பிச்சைக்காரனோ நம்ம வீடு தேடி வந்திருக்காருல்ல, பாவமா. வா. வரமாட்டேன். சரி, அப்போ 1 கோடி ரூபாய் உன் கைக்கு வராது. என்னது? பின்ன 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. மைண்ட் இட். வரேன். போடுறேன். பணத்துக்காக என் கையால அந்த கர்மத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். ஐயோ, எதுக்குடி டெட்டால் போட்டு கை கழுவுற? ஐயோ, ஒரு பெருவியாதிக்காரனை தொட்டுட்டேன். அதான் டெட்டால் ஊத்தி கை கழுவுறேன். பாவி, ஒரு நோயாளிய தொட்டதுக்கா இப்படி கழுவுற? இதுக்கு டெட்டால் இல்லடி, ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். அம்மா, உன் கைய இல்லடி, உன்னை தொட்டு தூக்கி வளர்த்த ஏன் கையை தான் ஆசிட் ஊத்தி கழுவணும். உனக்கு அந்த தெய்வம் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும்.
நாச்சிப்பா பூச்சி கடிக்குதுப்பா. பூச்சி இல்லம்மா, அது பேனு. பார்டர் விட்டு பார்டர் வந்து என்னமா கடிக்குது? இதாவது பார்டர் விட்ட பார்டர் வந்து தானே கடிக்குது. ஆனா அந்த கருப்பன் ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு என் உயிரை வாங்குறான். 30 நாள் ஆவறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 30வது நாள் கேஷ உருவிட்டு அந்த அண்டங்காக்கா பையில கட் பண்ணி கடாச்சிடுறேன். இத கவுத்துக்க முதல்ல. அடே வாங்க மாப்பிள, என்ன எப்பவும் பையன் கையுமாவே அலையறீங்க? முதல்ல கிழிஞ்ச புடவை, அப்புறம் மஞ்ச புடவை, இப்ப என்ன கலரோ என்ன கோலமோ? ஒரு பொண்டாட்டிய புருஷன் பார்க்க முடியாத ஒரு கோலம். அப்படின்னா அலங்கோலமா இல்ல கந்தர் கோலமா? சாதாரணமாவே என் பொண்ணு அப்படித்தானே இருக்கிறா. இத பாரியா, என்ன? பணத்துக்காக நான் என்ன கோலம் வேணாலும் போட தயார். சொல்லு, இப்ப நான் என்ன வேஷம் பண்ண சொல்லு. இந்த கோலம் விதவ கோலம். நான் கட்டின தாலியை கலட்டி வச்சுட்டு இத கட்டிக்க. மாப்பிள்ள என்ன இது என்ன விபரீதமான ஆசை? விவரிதம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 30 நாளாவது எனக்கு ஒரு நல்ல முண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 1 கோடி ரூபாய் விலையும் வச்சேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பணத்துக்காக நல்லவளா நடந்துக்கிட்டான். அதுல ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி. அதுதான் இந்த விதவ கோலம். இதையும் இவளை கட்ட வச்சு நான் பாத்துட்டேன்னா நான் நினைச்சது பூரா நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். இத போய் கட்டிட்டு வா. பரவாயில்லம்மா, ஆஃப்டர் ஆல் வெள்ள புடவை தானே, கட்டிக்க. என்ன பாக்குறவங்க உனக்கு புருஷன் இல்ல நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. உனக்கு புருஷனா முக்கியம்? சேச்சே, பணம் தானே முக்கியம். சுமங்கலியா இருக்கிறதா கௌரவம்? பணக்காரியா இருக்கிறதா கௌரவம். நீ ஆடம்பரமா வாழ பிறந்தவ. இந்த புருஷன் போயிட்டா இன்னொருத்தனை கட்டிக்கிடுவ. அவன் போயிட்டாலும் இன்னொருத்தனை சேர்த்துக்கிடுவ. உனக்கு மானமா பெருசு, பணம் தாண்டி பெருசு. அந்த பணம் வேணும்னா இந்த சேலையை கட்டிக்க. கட்டிக்கடி. கட்டுமா? வேண்டாம். கட்டிடி. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எவனே? வணக்கங்க. அடே டே, 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 டே. வாங்க 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 வாங்க. விசுவுக்கும் ராமுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். அடுத்தது எப்ப? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உள்ள போங்க. அண்ணா அடே, டே, 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 சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. இருந்து சாப்பிட்டு தான் போங்க. வயிறு வேறு சரியில்லைண்ணா. அப்ப சாப்பிட்டு இருந்துட்டு போங்க. சரி, உள்ள அண்ணா. போங்க. போங்க. வாங்க வாங்க. மாப்பிள, அந்த சோன் பப்படி சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊரை குட்டி குழந்தைக்கு காது குத்த போறாங்க. ஊரே குத்தினா குழந்தை காது என்ன ஆகும்? அதையும் பாத்துருவோம். டே, 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 வாங்க 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 வாங்க. வேற ஏதோ விசேஷத்துக்கு போகுது போல இருக்குது. நீங்கம்மா என்ன கிஃப்ட் வச்சுட்டு அங்கிட்டு போற? உள்ள போமா, உள்ள போ. வாங்க 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 வாங்க. ஏய் இல்லையா, கதவு திறந்தா நீ பாட்டுக்குள்ள நுழைஞ்சிரதா? காது குத்துற பத்தரே நான் தான். பத்தரைக்கு வந்தா எப்படியா? மத்தவன் குத்து மாதிரி நீ போய் குத்தியா? சீக்கிரம் நான் போயா. பார்த்து குத்திடுவோம். போயாண்ணா, சீக்கிரம் ஆரம்பிச்ச வேண்டியா? காது குத்துற. என்னது இதெல்லாம்? என்னடி என்னங்க காது குத்துறோம் வந்தாச்சு, கூட்டமும் வந்தாச்சு. நீயும் போய் உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு காது குத்திட்டு வா. இந்த வரமா, அவன் தான் உன் புருஷன் ஊருக்கே இப்ப தெரிய போகுது. பேசாம அவன் பக்கத்துல உட்கார்ந்து குழந்தைகளை மடியில உட்கார வச்சுக்கிட்டு காது குத்துறத வேடிக்கை பாரு. என்னப்பா? இந்த பார், என்ன விட்டுட்டு எவன் கூடயோ நீ ஓட போற. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. பயப்படாதம்மா, உனக்கு உண்டான 1 கோடி ரூபாயை உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன். சொல்றது கேளு. மாப்பிள்ளையே வழியா வந்து பணம் கொடுக்கறேங்கிறாரு. நமக்கு தேவை பணம் தானே. பேசாம பணத்தை வாங்கிட்டு அவரை வெட்டிடு. வேணும்னா அவனை 7 மலைன்னு கூப்பிட்டுக்குவோம். சும்மா இருங்கப்பா. அட என்ன எல்லாரும் என் மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு விசேஷமாமா. நாம தான் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்தாகணும். நீங்க இலைய போடுங்க, நீங்க தலையை எண்ணுங்க. என்னடா என்னடா பத்மினி, இது நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறோம். போய் அதுங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கூட்டுவா, காது குத்தலாம். அட பாவி, என்ன ஏன் அப்படி சித்திரவதை பண்ற? என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லி அநியாயமா என் வாழ்க்கையை நாசம் பண்றிய. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? இல்ல பத்து, சுமாரியா? எனக்கு தெரியும் 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு வரப்போகுது. அத கொள்ளையடிக்கிறது தானே இங்க வந்திருக்க. அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் மூஞ்சில வீசி எறிகிற. எனக்கு வேண்டாம் அந்த பணம். ஏய், பத்மினி என்ன பேசுற நீ? 1 கோடி ரூபாய், 100 லட்சம் ரூபாய், அதையே அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற? வாழ்க்கையில பணம் இல்லாத புருஷன் ஒண்ணும் இல்லம்மா, வெத்து வேட்டு. மறந்துடாத. ஏங்க நீங்க வேற அதையே சொல்லி என்ன புண்படுத்துறீங்க? எனக்கு அந்த பாழா போன பணமே வேண்டாங்க. எனக்கு நிம்மதி வேணும், என் குடும்பம் வேணும். ஒரு பொண்ணுக்கு மானம் தாங்க முக்கியம், பணம் இல்ல. எனக்கு நீங்க வேணும். என்ன கைவிட்டுறாதீங்க. சிஸ்டர், எந்த அப்படி பாக்குறீங்க? நான் தான் கூப்பிட்டேன். இந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, நட்புக்காகத்தான். இது எனக்கு ஒரு கௌரவ தோற்றம் தானே. ஆமா, விவேக் என்னோட ஃப்ரெண்டு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை திருத்தறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். இது சில இடங்கள கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதிக்கு இப்படிப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு இல்லையா மாமா? ஆமாமா, இந்த பாரு,
இந்த அலோபதி ஹோமியோபதி சிம்பதி வளையாபதி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் பலிக்கும். நாடியில 7 விதம் உண்டு. ரத்த நாடி, பித்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி. ஆனா உனக்கு கொடுத்தது அதிர்ச்சி நாடி. என்னதான் நீங்க டாக்டரா இல்லைனாலும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கு பேர் தான் அனுபவ லேகியம். இது அனுபவ வைத்தியம். அடே டேய் ராமு, விசு, நாம என்ன காரணத்துக்காக இங்க வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம். அதனால நம்ம அனாதை விடுதிக்கே நாம திரும்பி போலாமா? வாங்க. பச்சா. ராகினி, கண்ணாடி கொண்டு வந்திருக்கேம்மா, எழுந்திரி. என்னது? ராகினிக்கு அம்மா போட்டிருக்கு, ரூம்ல அழுதுகிட்டு இருக்கா. ராகினி, 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 கதவு தர. வேண்டாம், தயவு செஞ்சு முகத்தை பார்க்க வேண்டாம். போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. ராகினி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இல்ல, நான் திறக்க மாட்டேன். ராகினி, கதவு தர. ராகினி. வேண்டாம். எந்த முகம் உலகத்திலே அழகு நினைச்சு கர்வமா பேசிட்டு இருந்தனோ அந்த முகத்துல அம்மா போட்டுருச்சு. பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. என்ன பார்க்காதீங்க. நிறுத்தி. ஏன் இன்னும் அழகழகும் இல்லாத ஒண்ணு பத்தி பேசிட்டு இருக்க? இத்தனை நாள உங்ககிட்ட இருந்ததுக்கு பேரு அழகு இல்ல, வேஷம். ஆரம்பம் குழந்தை வேஷம், அடுத்து கன்னி வேஷம், இப்போ மனைவி வேஷம், இனி தாய் வேஷம், கடைசியில முதுமை வேஷம். இப்படி மாறி மாறி போட்டுட்டு இருக்க வேஷத்துக்கு பேரு அழகா இல்ல. நெத்தியில புருஷனையும் நெஞ்சில புள்ளையும் சுமக்கிறானே, அது அழகு. கையில சுமக்கிற பாரத்தையே மாத்தி மாத்தி சுமக்கிற அந்த உலகத்துல 10 மாசமும் தரையில இறக்காம வயிற்றுல சுமக்கிறானே, அது அழகு. ரத்தத்தை பாலாக்கி முத்தத்தை தேனாக்கி அத பிள்ளைக்கு தராளே, அது அழகு. வெறும் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர புருஷனுக்கு ₹1,00,000 சந்தோஷத்தை அள்ளி தராளே, அது அழகு. இந்த பாரு, உன் மேல நான் வச்சிருக்க அன்புக்கு முன்னாலே இந்த அழகெல்லாம் தூசு. ராகினி, உன் மேல நான் உசிரையே வச்சிருக்கமா? என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ என்னமா தப்பு செஞ்ச? அழகு அழகுன்னு ஆணவம் பிடிச்சு அலைஞ்சேனே, அது தப்பு இல்லையா? அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்த. ராகினி, நீ மனசு மாறினதாலே இவ்வளவு நாளா நாங்களாம் உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன். ஐயா வேற யாரும் இல்லை, உன்னை பெத்த அப்பா. நீ அப்பாவா? அப்பா அவரு யாரு? நாச்சியா? நாச்சியப்பா வெறும் டூப்பப்பா. இவர்தான் ஒரிஜினல் அப்பா. குழந்தையா இருந்த உன்னை நாச்சியப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிட்டார். அங்க சம்பாதிச்ச 3 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். அப்பதான் ஐயா உன்னை தொட்டுட்டாருங்கிறதுக்காக நீ கட்டியிருந்த சேலைய நடு ரோட்ல வச்சு எரிச்சு. அவரை தொட்டதே அருவருப்பா நினைக்கிற நீ எங்க அப்பாங்கிற உறவை ஏத்துக்க மாட்டியோன்னு நினைச்சு ஐயா அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டாரு. அப்புறம் நீங்க எங்களை அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டீங்களா? அதுக்கப்புறம் வெச்சாயி போய் தண்ணி அடிச்சிட்டு தேவதாஸ் ரேஞ்சில பீச்சிலேயே கிடந்தான். அங்கதான் இவரை நாங்க சந்திச்சோம். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்க கிட்ட 3 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்தாரு. அதை வச்சு உங்களை திருத்தலாம் நினைச்சோம், திருத்திட்டோம்னு நினைக்கிறோம். நீ மட்டும் இல்லம்மா, லலிதாவும் பத்மினியும் நாச்சியப்பன் பொண்ணுகளா இருந்தாலும் அவங்களையும் என் பொண்ணுகளா தாமா நினைக்கிறேன். உங்க 3 பேருக்கு தாமா அந்த 3 கோடியும். சந்தோஷமா இருக்க. கோடியா? அது யாருக்கு வேணும்? வாழ்க்கையில பணம் முக்கியம்தான். ஆனா பணத்தை விட மானம், மரியாதை, குடும்பம், பாசம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தெரிஞ்சதுக்கு காரணமா இருந்த அந்த 3 கோடி ரூபாய திருப்பதி ஏழுமலையான் உண்டியல்ல காணிக்கையா போடுறத முடிவு பண்ணிட்டோம். போடு.
பணக்காரன் தான் சுபிஸ் பேங்க்ல பணத்தை போடுவான், திருந்துனா திருப்பதி உண்டியில பணத்தை போடுவான். திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. நமக்கு திருப்பம் ஏற்பட்ட பிறகு திருப்பதி போறான். பாரு, நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி வைக்க கூடாது. இப்பவே எல்லாரும் திருப்பதி கிளம்புவோம். முதல்ல பணத்தை எடுத்துக்கிறோம். உண்டியல்ல தானே போடணும். எடுத்தா தான் போட முடியும். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு. என்ன பீரோ போங்க இருக்கு? வீட்டு கம்மியா இருக்கு. இல்ல என்ன பணத்தை காணும்? பணத்தை எடுத்து இல்லாம நாமத்தை வர போட்டு போயிருக்காங்கடா. ஆமாப்பா, நாமம். ஆமா, குறைஞ்சது இது எவ்வளவு நேரத்துல வாங்கிருப்பாங்க? இப்ப அதான் முக்கியம். மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஆயிருக்கும். என்னாச்சு? வாய் திறந்து சொல்லுங்க. வாயில துண்டுறா பத்தி துண்டா துணிப்பா. என்னத்தாச்சு? 3 கோடி போயிடுச்சு மாப்பிள்ள. எப்படி போச்சு? நீங்க நடிக்கிறதுக்காக ஒருத்தைய கூட்டிட்டு வந்தீங்களே. ஆமா, செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அவளேதான் 3 மொட்டைகள் அமிச்சு எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டா மாப்பிள்ள. உங்க மாமனாரையே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. அது மட்டும் தான் சந்தோஷமான விஷயம். திருப்பதிக்கு நாமமா? டேய், அந்த பணம் நமக்கு சொந்தமான பணம் இல்ல, திருப்பதி ஏழுமலையானுக்கு சொந்தமான பணம். அந்த 3 கோடியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அத திருப்பதி உண்டியல்ல போடுறோம். அப்படி போடல நாம திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் இல்ல. சார், மொட்டை அடிச்சவங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்க? இப்படி மொட்டையா கேட்ட எப்படிங்க? விவரத்தை சொல்லுங்க. யோ, அதுக்காண்டி ஹோட்டல் ரூம் போட்டு உனக்கு நடந்த கதையெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. யோ, தலையில மொட்டையோட கையில மஞ்ச பையோட 3 பேர் வந்தாங்களா? அந்த 3 மொட்டைகளும் இப்பதான் கண்ணாத்தாள் பஸ்ல ஏறி போனாங்க. கண்ணாத்தால் பஸ்லியா? கண்ணாத்தால் பஸ்னா திருப்பதியில இருந்து வர்ற பஸ் ஆச்சே. திருப்பதி ரோட்டுக்கு போனா பஸ்ஸையும் பிடிக்கலாம், மொட்டைகளையும் முடிச்சிடலாம். லலிதா, எப்படி இந்த வண்டி கிடைச்சது? கிளைமாக்ஸ்ல இதெல்லாம் கேட்க கூடாது. ஏறுங்கப்பா. வாங்க. சீக்கிரமா ஏறுங்க. அகிலி, சூப்பர். இந்த மாதிரி இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணு போ. முதல்ல பஸ் பிடிங்க, அப்புறம் பாப்போம். ஐயோ, நான் இங்க கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. சொரிஞ்சுக்க கூட முடியல. ஆமா, எங்க அந்த திருட்டு பசங்க? அவனுங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. நம்ம மாப்பிள்ளைங்க தான் அவனுங்களை தேடிட்டு போயிருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் சிங்க குட்டிகளாச்சே. இந்நேரம் அவங்க தூள் கலப்பி இருப்பாங்க. சைடு வாங்க, லெஃப்ட் சைடு வாங்க. இந்த பூரு, இந்த பூரு. கமான், சைடுல கீழ. ஏறு. என்ன பசுபுரா ஒரே முட்டையில இருக்கு? கொஞ்சம் இரு. பக்தர்களே, எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கூட்டத்துல 3 திருட்டு பசங்க ஏறிட்டாங்க. அத சோதனை பண்ணி இறங்கிடும். ஆமா, இதுல எது திருட்டு மொட்டை எது திருப்பதி மொட்டைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவையாரா பிரிச்சு பாத்துற வேண்டியதா? மொட்டை மண்டையா? பையடா. மன்னிச்சிருங்க சாமி. லட்டு. பாம்பு 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 பாம்பு.
யாரோ ஏய், பயப்பட அதுல ஒரு அன்றாறு போல பாரு. மாத்தியாடா இந்த கைப்பட்டா மொட்டை மண்டையிலையும் முடி முளைக்கும்டா. நான் லேக்கிய சாப்பிடுறேன். உதவி அதையும் நான் தாண்டா 25 ரூபா பாக்கி வச்சா இதான் கதி போ. ஐயோ, ஐயோ. எங்க உன் வீரம்? எங்க எங்க திருமலை வாசா பொற்பதம் கண்டே போற்றிட வந்தோ நற்கதி காண நல்லருள் புரிவாய் அகிலமே இங்கு உன்னுள் அடங்கும் சகலமும் இங்கே உன்னாலி எங்கும் உன் பெயர் ஒன்றே உலகில் விளங்கும் உன்னையே என்றும் உயிர்கள் வணங்கும் காலத்தின் கோலத்தை கணித்திடும் தேவா நிலையில்லா உலகில் நிலைப்பவன் நீயே திருப்பதி ஆண்டவன் படத்தை யாருமே கொள்ளையடிக்க முடியாது. கடவுளே, பணம் எங்க போய் சேரணுமோ அங்கேயே சேர்ந்துருச்சு. ஏழுமலையான நம்பினவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். டேய், என்ன அதிசயம்டா, சண்டை நடக்கிற இடத்துலயே வந்து திருப்பதி யார் வசூல் பண்ணிட்டாரு பாத்தியா? அவர் யாரு? நம்ம தலைவர் வசூல் மன்னனாச்சே. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஏழுமலை யானை எண்ணி துதிப்போர்க்கு எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். டேய், இதத்தானே இப்ப டயலாக்கா சொன்னோம். இசை வெள்ளத்தோட சொன்னா தாண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானே, பெருமாளே. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இது இந்த காசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இது இந்த காசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஓட்ட சைக்கிள் அது ஓடி போச்சு, ஏரோப்ளேனே இப்போ சொந்தமாச்சு, அமெரிக்கா ஆப்பிரிக்கா சுத்தி சுத்தி அனுப்ப ஆச்சு. தங்கநாதன்